நாளுக்கு நாள் தான் நடக்கிறது. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஆர்.எஸ். பாரதி, அமைச்சர் ராஜகண்ணப்பன் உட்பட நெறைய பேர் கொஞ்சம் கோபமாவே கருத்துக்கள வெளியிடுறாங்க. எப்பவுமே கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது கிடையாது. என் கூட்டாட்சிங்கிறதுக்கே வாய்ப்பு இல்லன்னு சொல்லி ஆர்.எஸ். பாரதி சொல்றாரு. அமைச்சர் ராஜகண்ணப்பன் சொல்றாரு, 4, 5 பேர் உட்கார்ந்துகிட்டு கோபத்த கலப்புறாங்க அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள பேசுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? திமுக காங்கிரஸ் கூட்டணியில குழப்பம் என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப முன்கூட்டியே தேர்தல் பங்கீட்டு குழு, பேச்சுவார்த்தை குழு அமைச்சதுதான். அது டிசம்பர்ல பொதுவா அமைக்கிறது இல்லைங்க. எப்போ தேர்தல் தேதி அறிவிப்பாணை வருதோ அதை ஒட்டி அமைப்பதுதான் வழக்கம். காரணம் என்ன அப்படின்னா, அதுல கட்சிகளுக்குள்ள உட்கட்சிக்குள்ள பிரச்சனைகள் வரும். ரொம்ப முன்கூட்டியே நம்ம அறிவிச்சோம் அப்படின்னா, அந்தந்த தொகுதிகளுக்கு சில பேருக்கு அதுல ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும், சில பேருக்கு கூட்டணி கட்சியை பிடிக்காது. சரி, இப்போ ஒண்ணும் இல்லைங்க, தேமுதிக ரிஷிவந்தியம், விருதாச்சலம் 2 தொகுதியும் அவங்க விரும்புறாங்க. ரீசன் இருக்கு, ஏன்னா விஜயகாந்தோட தொகுதி. இப்போ திமுக கூட்டணிக்கு வரதா வச்சுக்கோங்க. ஏற்கனவே அங்க ஒரு தொகுதியில காங்கிரஸ் எம்எல்ஏ, இன்னொரு தொகுதியில திமுக மாவட்ட செயலாளரே எம்எல்ஏ. அப்ப இந்த 2 பேருக்கும் பெரிய குழப்பம் வந்துடும். நீங்க இப்பவுமே அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். இப்படி நிறைய தொகுதிகள் இப்படி இருக்கும். அதாவது கூட்டணி கட்சி ஏதோ வேற ஒரு கூட்டணி கட்சி வர்றதுலயே உட்கட்சி குழப்பங்கள் வரும். வேலை பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் மனதில் கொண்டு எப்போதுமே கடைசி நேரம், அதாவது அதுக்கு பிறகு வேற மூச்சு விடுறது கூட நேரம் இருக்கக்கூடாது. அப்படியான சூழ்நிலையில் தான் இந்த தொகுதி பங்கீட்டு குழு, அதாவது எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்றது. ஆனா பிராக்டிக்கலா எண்ணிக்கை எவ்வளவுங்கிறத முதல்ல டிசைட் பண்ணிடுவாங்க. கட்சியோட மேலிடம் தலைமை ஓரளவுக்கு இண்டிகேட் பண்ணிடுவாங்க.